Hello, boys and girls. இன்னைக்கு டே 5 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச் அண்ட் ஐ ஃபெயில்ட். மறுபடியும் ப்ரோகாஸ்டினேஷன். ப்ரோகாஸ்டினேஷன் எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? நம்ம எப்பவும் அலார்ம் வச்சிருப்போம் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்னு. அலார்மும் அடிக்கும். அத ஆஃப் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன்னு தூங்குவோம்ல, அங்க ஆரம்பிக்குது. அப்படி 7 மணிக்கு வச்ச அலார்ம ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன்னு தூங்குனது தான். இப்போ 9 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். சரி என்ன இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்காது. மெஸ்ஸு மூடியிருப்பாங்க. நான் ரூம்லயே மேகி செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்னு மேகியும் 2 ஆம்லெட்டும் செஞ்சு சாப்பிட்டேன். ஆஃபீஸ்க்கு டைம் ஆனதுனால ஜிம்முக்கு அப்புறம் போய்க்கலான்னு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டேன். ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க்லாம் முடிச்சுட்டு, கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால புக்கு படிச்சுட்டு, லஞ்ச் டைம் வந்ததும் நல்லா சாப்பிட்டுட்டு, அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, சரி காஃபிக்கு டைம் ஆச்சுன்னு மெஸ்ஸுக்கு கிளம்பி வந்து காஃபியும் குடிச்சுட்டு, 7 மணிக்கு ஜிம்முக்கு போய்க்கலான்னு ரூமுக்கு போனா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயே மூழ்கிட்டேன். அப்புறம் மணி 8. இனிமே எங்க அந்த ஜிம்முக்கு போறது? அப்புறம் போய்க்கலாம்னு காலத்த கடத்திட்டே இருந்தேன் இல்லையா? இதுதான் எனக்கு பிடிச்சிருக்க வியாதி. த சோ கால்டு ப்ரோகாஸ்டினேஷன். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் இந்த 100 டேஸ் சேலஞ்சும் இவ்வளோ பெரிய போராட்டமும். ஸோ ஐ ஃபெயில்ட் ஃபார் த செகண்ட் டைம் இன் 5 டேஸ். நாம் ஒரு விஷயம் பண்ணும்போது சில இடத்துல தோத்துட்டு இருப்போம். ஆனால் அந்த தோல்வியே நம்மளால தான் அப்படின்ட்டு தெரியும் போது நம்மளுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங்கும் ஒரு கோபமும் வரும். அந்த கோபம் வரணும். அந்த கோபம் வந்தால் தான் அடுத்த தடவை அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அந்த கோபம் இருந்தால் தான் நம்மள நாமளே புஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு ப்ரோகாஸ்டினேஷன் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து எப்படியா வெளியே வந்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ப்ரோகாஸ்டினேஷன் இருக்குன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ப்ரோகாஸ்டினேஷன் நம்ம லைஃப்பை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணி விட்டுரும். தட் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். ஸோ மக்களே, ஐல் see you all in the next video. Stay away from procrastination.